வாங்க பேசலாம் வாங்க 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 பேசலாம் வாங்க வந்த குந்தனோம் நாங்க கேள்வி கேட்க போறோம் நாங்க எங்க கேள்விக்கு பதில் சொல்ல யாருங்க கேள்வி கேட்க போறோம் நாங்க எங்க கேள்விக்கு பதில் சொல்ல யாருங்க வாங்க வாங்க பேசலாம் வாங்க அம்மன் யார் வை டக்கு 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 டிக்கு டக்குன்னு அவருக்கு தபேலாவுக்கு ஒரு ஆளு கீபோர்டுக்கு ஆளு அவருக்கு ஒரு அருமையான குரல் எல்லாத்தையும் வச்சு புஷ்பவனை பின்னி எடுக்கிறாரு. நாம பேசுறோம், என்ன இருந்தாலும் பாட்டு மாதிரி பேச்சு வருமா? எவ்வளவு பேசியாச்சு, எவ்வளவு டாபிக் பேசிட்டோம். மக்களுக்கு தேவையான கருத்துள்ள டாபிக்லாம். இன்னைக்கு என்ன பேச? இப்போ காதலர் தினம்னு ஒண்ணு நடந்தது. ஆமா, வருஷா வருஷம் காதலர். ஆமா, குட்டி குட்டி பட்டன் ரோஸ்ல இருந்து பெரிய பெரிய ரோஜா செண்டு வரைக்கும் அப்படியே ஊரே நிறைஞ்சு போச்சுல போன வாரம். அந்த காதலை பத்தி பேசலாமே. அது எப்போட பேசலாம் சார். நமக்கு வயசாகலாம், நம்முடைய நினைவுகளுக்கு வயசாக இல்லையா? ஆமா, காதல்னா எனக்கு அப்படியே எனக்கு என்னுடைய காதல் ஞாபகத்துக்கு. நான் சின்ன வயசுல ஒரு 20-22 வயசு இருக்கும்போது காதல் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமா, அப்ப நான் ஏர்போர்ட்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்க ஜம்முல இருந்தேன். மேல ஜம்மு, இந்தியாவோட அந்த ஓரத்துல, இந்தியாவுக்கு மேல. ஆமா, நான் காதலிச்சேனே என் ஒய்ஃப. அவங்க வந்து கீழே திருவனந்தபுரம், அது கீழே கன்னியாகுமரி பக்கம். ஆமா ஆமா, எனக்கு அவளை பிடிச்சது, அவளுக்கு என்ன பிடிச்சது. ஆனா நாங்க காதல் பண்றது ரெண்டு வீட்டுக்குமே பிடிக்கல. அது ஆமா, அப்புறம் காதலிச்சே இருந்தான். கடைசியில் ஒரு டிராஜடியிலேயே முடிஞ்சிருச்சு. காதல் தோல்வி, கல்யாணத்திலேயே முடிஞ்சிருச்சு. அதையா தோல்வி? ஆனா சங்கடமான விஷயம் தாங்க. கடைசியில என்ன ஆச்சு பாத்தீங்களா? ஒரு பெரிய டிராஜடி சொன்னாரே, கல்யாணம் ஆயிடுச்சான், அது டிராஜடியா? யாருக்குன்றதுதான் கேள்வி. அம்மா எனக்கு தான், ரெண்டு பேரும் தான். விடுங்க, நீங்க எப்படி அரேஞ்ச் மேரேஜா? நம்மளும் காதல் தாங்க. ஆனா எங்க காதலை பத்தி நான் சொல்லணும்னா, ஒரு 10 வயசா இல்ல 5 வயசுன்னு வச்சுக்கலாம். அதுலயே ஆரம்பிச்சு வளர்ந்து அப்படி வளர்ந்து 16 வயசு வரும்போது தான் அது எனக்கு தெரிஞ்சது. நீங்க காதல் பண்ணீங்கன்னு உங்களுக்கே 16 வயசா தெரிஞ்சது? ஆமாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இணை பிரியாத அந்த காதல் அப்படியே இருக்குதுங்க. ஆனா எனக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ள குட்டி பிறந்துருச்சு, பேரம் பேத்தி எடுத்துட்டேன். ஆனா அந்த காதல் அப்படியே இருக்குதுங்க. 5 வயசுல நான் தொடங்கின படிப்பு கல்வியை தாங்க சொல்றேன். கல்வியை தான் நான் காதலிச்சேன். நீங்க கல்வியை காதலிக்கிறீங்க, நாங்கெல்லாம் களவிய காதலிக்கிறோம். கல்வி என்றால் தமிழ்ல என்ன அர்த்தம் சொல்லுங்க? காதலோட சேர்ந்ததுதான் காதலன் காதலி. அப்படியா? கூடல். நல்ல வேற கலவின்னு கிளியா சொல்லுங்க. நான் கிளவியை காதலிச்சேன். காதல் அது சரி. இப்ப நம்ம காதலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த காதல் அண்ணன் காதலை பத்தி நீங்க சொல்ல வேண்டிய. எங்க காதலா? அவங்க வடக்கு, நான் தெற்கு. அவங்க சிகப்பு, நான் கருப்பு. அவங்க ஹிந்தி, நான் தமிழ். ஓ, இவரு கூட மேல கீழே அதே மாதிரி. ஆனா 2 பேரும் பாட்டு பாட்டு இசையால் இணைந்தோம் கூட்டு. அது ஒரு பாட்டு உண்டு, இசையால் வசமாகும். இசையால் வசமாக இதயம் எது? இசையால் வசமாக இதயம் எது? இறைவனே இசை வடிவம் எனும் போது இசையால் வசமாக இதயம் எது? நீங்கள் 2 பேரும் இணைந்தது இசையால். ஆமா, ஆஹா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோமே, இந்த காதலை பத்தி. இந்த காதலே மயங்கி விழுந்த ஒருத்தர் இருக்கான். காதல்ல மயங்கி அவரு விழுந்துட்டாரா இல்ல அவருக்குள்ள காதல் விழுந்து உடஞ்சிடுச்சா? இல்ல, இவர் தான் காதல்ல மயங்கி விழுந்துட்டாரு. கை கால் உடஞ்சுதா? காதல் பண்ணதுல இருந்தே ஒரு மாதிரி ஆயிட்டான். வேற யார் இல்ல, பாலாஜி. பேர் காதல் பாலாஜிம்பாங்க, ரகசிய மஞ்சள் லூஸ் பாலாஜிம்பாங்க. ஓ, காதல் இசை கொடுத்து லூஸ். ஆமா, காதல் அங்கதானே போய் முடியும். ஆமா ஆமா ஆமா. அவன் இப்ப வரப்போறான். மெய்யாதான். அவன் என்ன சொல்றான் காதலை பத்தின்னு பாப்போமா? ஹாய், எப்படி இருக்கேன் பாலாஜி?
நீ சொல்லு. இல்லடா நீ சொல்லு. நீ சொல்லு. அப்படியா? கீழ்பாக்கம் தான். எப்போ? நேத்திக்கு. இல்ல நேத்து இல்ல கண்ணா. எப்போ? என்னாச்சு? கட் ஆயிடுச்சு. ஏண்டா என் தலை மேல உட்காரு தானே? இல்ல டெல்லியில கோச்சுக்காதீங்க. போன் வரும்போது நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க என்ன. வந்துருச்சு. இன்னும் போயிட்டு. ஹலோ. இல்ல கண்ணா உனக்கு தெரியுமே. நான் இல்லப்பா இந்த டைம்ல நான் ஜிம்ல இருப்பேன். ஆமாமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. இல்ல they are old people. அப்படியா? சரி இப்படிதான் லவ் பண்ணிட்டு இருக்கான். சரி ரொம்ப வருஷமா. ஓகே அதான் சொன்னேன். நான் உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேன். கண்டிப்பா நான் ஜிம்ல தான் இருக்கேன். ஜிம்ல புல்தடிக்கு பயில்வான் மாதிரி ஜிம்ல ஜிம்ல. ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். கேட்ச் யூ பந்தா? ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். பேசிருக்கும் போது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க. நம்ம எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கீங்க இப்படி? நம்ம லவ் பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது. உனக்கு லவ் பத்தி நான் சொல்லவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. சரி. அவங்க லவ்வர்ஸ். ஒரு நடந்து பேசிட்டே போயிட்டு இருந்தாங்க. கல்லுல அந்த பொண்ணு கால வந்து இடிச்சிருச்சு. இடிச்ச உடனே அந்த பொண்ணு அலறுது. ஐயோ அப்படின்னு அலறின உடனே கேட்க என்ன ஆச்சு அப்படின்னு. கல்லு இடிச்சிருச்சுங்க. சனியம் பிடிச்ச கல்லு என் லவ்வர் காலில் போய் இடிச்சிருச்சு. லவ் அந்த இடத்துல எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா? கல்ல திட்டுறான். ஏன் காதல் காதல வந்து இடிச்ச அப்படின்ட்டு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆச்சு. சரி. இதே மாதிரி மறுபடியும் வாக்கிங். கல்யாணம் காதல் எல்லாமே வாக்கிங்லயே. அதாவது நடந்து போகும்போது அதே மாதிரி கல்லு திருப்பி வந்து காலில் போட்டுருச்சு அந்த பொண்ணு கால. தெரியுமே நீ என்ன பண்ணிருப்ப தெரியுமே. என்ன சனியும் பிடிச்ச கல்ல ஏன் என் காதலிய பொண்டாட்டி காலில் குத்துறதுக்கு எரிஞ்சிட்டியா? அதான் தப்பு. அந்த பொண்ணு சொல்லிச்சு காலில் வந்து கல்லு பட்டுச்சுன்னு. சனின்னு கல்லு இருக்குன்னு பார்த்து வரக்கூடாது அப்படின்னு அவன் திட்டுறான். இப்படி இதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா ஐயா? என் ஃப்ரெண்ட் இதே மாதிரிதான் இருக்கான். மென்டல் ஆயிட்டான். நீ மட்டும் நார்மலா போகட்டான். அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா போன் மென்டல் ஆயிட்டாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாம் போன் வாங்குதுங்க பேசுறதுக்கு வாங்கல, மிஸ் கால் குடுக்கறதுக்காகவே வாங்குறாங்க. அதுலயும் வந்துட்டு டச் ஸ்கிரீனா பட்டன் நமக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்ல. அப்புறம் போனு டச் ஸ்கிரீன் மிஸ் கால் கொடுப்பாங்க. நம்ம பசங்க லூஸ் மாதிரி மறுபடியும் ரிப்ளை பண்ணி 1/2 மணி நேரம் பேசுவாங்க. லூஸ் மாதிரி பெரிய வார்த்தை உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியதானே. நான் கொஞ்சம் அறிவாலே இருக்கு, உங்களுக்கு பிடிக்காது. ஆமா ஆமா பேசிட்டே இருக்கும். போன் மென்டலா ஆயிட்டான். அவ்வளவு அடிக்ட் போனுக்கு. நானும் நம்ம பேசிட்டு என்ன சொல்லுவோம், பேச முடிச்சுனேன் சரி நான் வர சார் அப்படின்னு சொல்லுவோம். அவன் இல்ல சரி நான் வச்சுட்டுமா அப்படின்வான். எப்பவுமே போன்ல எதுக்கு பேசும்போது அந்த அளவுக்கு மென்டல் ஆயிட்டான். பேசுற இருக்கிற ஆளுகிட்டயே போன்ல தான் பேசுவான். ஆமா லவ்ல டெவலப். காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம்னு உன்ன மாதிரி ஒருத்தர் நான் கேட்டேன். கல்யாணம்னா பாம்பு வந்து நம்மள கடிக்கிற மாதிரியா எப்படி? ஆனா காதல்னா நாமளா வாலண்டரியா போய் பாம்பு புத்துல கை விடுறோம். கல்யாணம்னா நீ வருது எனக்கு ஞாபகம் வருது. இந்த ரொம்ப காதலிச்சாங்க 2 பேரு. கல்யாணம் நடக்குது. அப்ப அந்த புரோகிதர் வந்து மந்திரம் ஓதுறாரு. அந்த மந்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மாங்கல்யம். ஆமா. அந்த மந்திரத்துக்கு பொருள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பொருள் தெரியாது. மந்திரம் சொன்னா அவரே தான் பொருள் வாங்கிட்டு போயிடுவாரு. அப்ப அவர் ஒரு புரோகிதர்கிட்ட என்னங்க பொருள் கேட்ட அவர் சொல்றாரு, இது மாப்பிள்ளைக்கு சொல்றது. டேய் மாப்பிள்ள, இதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். எதிர்த்து ஓடுறா ஓடி போயிடு. நமக்கு சாய்ஸ் தர லாஸ்ட் சாய்ஸ். ஓட வாய்ப்பு இல்ல, பின்னாடி நிக்கிறாங்க சுத்தி. ஆமா டெல்லினா உங்களுக்கு லவ் மேரேஜா? ஆமா. ஆமா. அந்த அக்காக்கு என்ன கஷ்டம்? போனா ஹலோ சொல்லிட்டாலே சம்படி ஷவுட்டிங். மறுபடியும் லவ் பண்ணவே இல்லை சார். போன்லயே பேசிட்டு இருக்காரு. காதல்ங்கிறது அவ்வளவு ஈஸியா விளக்கம் சொல்ல முடியாத ஒண்ணுங்கிறத நாங்க இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் திணறதுலயே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் காதலை பத்தி நல்ல விவரமா பேசுறதுக்கு இந்த காலத்துல காதல் சீன்ல ரொம்ப அதிகமா நடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஹீரோவா கூட்டு வந்தா நல்லா இருக்குமே எனக்கு ஒரு ஐடியா. அது சம்பந்தமா ஒரு ஆள் வரப்போறாரு. யாரு வரப்போறாங்க, அவர்கிட்ட காதல் சம்பந்தமா என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வாங்க பேசலாம் வாங்க, வாங்க பேசலாம் வாங்க.